ஆடி மாதம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம், அதுவும் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலுமே அது விலகிவிடும். அதே மாதிரி இந்த சூரிய கிரகணமும் இந்த அமாவாசையோடு சேர்ந்து வருவது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பையும், இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது, ஸோ இதனால் எந்த மாதிரியான ஒரு மாற்றம்லாம் நடக்கும், எப்போது நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம், இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுக்கலாமா அல்லது வேளாமா, சூத காலம் எப்போது ஆரம்பமாகிறது, இது நம்மளுடைய இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரிய நிகழக்கூடிய நிலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்போது கொடுக்கணும், கிரக நேரம், தர்ப்பணத்தோட விதிகள், வழிபாட்டு முறைகள், இது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். ஆடி அமாவாசை இன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யணும். அது செய்யல அப்படின்னா கண்டிப்பாக தலைமுறை சாபம் ஏற்படும். எப்பேற்பட்ட சாபங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த நாளை மட்டும் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி அமாவாசை நாளில் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க. ஏன்னா தீராத கஷ்டங்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதங்களில் ஒன்று தான் இந்த ஆடி மாதம். அதாவது தெய்வங்கள் தேவர்களுக்கான இரவு காலமான இந்த தட்சாயன புண்ணிய காலத்தோட தொடக்கத்தில் முன்னோர்கள் அதாவது பெற்று உலகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காலகட்டம் ஆடி மாதத்தில் துவங்கி மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம். எனவே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பெரும்பாலான திதிகள், நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோமா இந்த ஆடி அமாவாசை. 2026 ஆடி அமாவாசை, சூரிய கிரகணம் ஆகிய இரண்டுமே ஒரே நாளில் வருகிறது. எனவே இந்த நாளில் வழக்கமாக அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் செய்யலாமா, முன்னோர்களோட வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும், பல சந்தேகங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்ம குறித்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த ஆடி அமாவாசை நாளில் கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் ஆண்டுக்கு இருமுறை அதாவது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணமானது நடக்கும். அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் வரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த 2026 சூரிய கிரகணம் ஆடி மாத அமாவாசையான ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வருது. ஸோ இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிரகணத்தின் பொழுது அதாவது சூரியன் மற்றும் சந்திரனோட இயல்பான அந்த ஒளி மறைக்கப்படுறதுனால அது பூமியில் ஒரு சில விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் கிரகண நேரத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்த்துட வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கோவில்கள் கூட நடை சாற்றப்பட்டு கிரகண நேரம் முடிவு வரைக்குமே மூடப்பட்டிருப்பாங்க. எனவே அமாவாசை நாள் இன்னைக்கு கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, பித்ரு காரியம் செய்கிறது போன்றவை எல்லாமே செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குமே இருக்குது. மேலுமே இந்த நாளில் நம்ம சில விஷயங்களை முக்கியமாக செய்யணும், சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது. இதனால் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கோவில்கள் பார்த்திங்களா நடையானது சாற்றப்படுவாங்க. இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையில் அமைகிறது. இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையிலிருந்து துவங்கிறது. எத்தனை மணிக்கு துவங்குது அப்படின்னு பார்த்தோமா, 2:11 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:15 மணி வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசை நாளில் அன்றைய நாள் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இது இரவு 12ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி
அதிகாலை 4:25 வரைக்குமே இந்த இந்த சூரிய கிரகணமானது ஏற்பட இருக்கு. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் துவங்கிறது. ஆனால் சூரிய கிரகணமானது இந்திய நேரத்தின்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை காலையிலேயே பார்த்தீங்களா அமாவாசை தொடங்கிறது. இது புதன்கிழமை இரவு 9 மணிக்கு தான் இந்த சூரிய கிரகணமானது துவங்கிறது. பொதுவாகவே ஆடி அமாவாசைக்கு விடியற்காலையில் சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரம் அல்லது அதிகபட்சமாக நண்பர்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரியான முன்னோர்களுக்கு காரியங்கள் தேவசம் செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது தான் சிறப்பு. அதனால் சூரிய கிரகணம் நமக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த அமாவாசை திதியில் இந்த காலையில் புதன்கிழமை காலையிலேயே இதெல்லாம் செஞ்சுருங்க. எனவே கிரகணம் நைட்டு 9 மணிக்கு தான் துவங்கிறது. அப்படிங்கிறதுனால ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு கிரகண நேரத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது மற்றும் இந்தியாவில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு நம்ம வழக்கம் போல பித்ரு காரியம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, காகத்திற்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே நீங்கள் முழு திருப்தியோடும் செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இடையூறும் இருக்காது. தர்ப்பணம் ஆடி அமாவாசை மட்டும் தர்ப்பணம் செய்கிறது ஏன் அவ்வளோ சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சடங்கு. மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள், கோவிலுக்கு போயிட்டு கூட இந்த சடங்கு செய்வாங்க. தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி இது எல்லாத்தையும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பாங்க. மந்திரங்களை சொல்லி அதை எல்லாமே அவங்கள வணங்குவாங்க. இதனால முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாங்க. ஹோமம் அப்படிங்கிறது மூலிகைகள், காய்ந்த பொருட்கள் நெருப்பில் போட்டு இதை செய்வாங்க. இது ஒரு சடங்கு. இதனால கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். முன்னோர்களுமே சந்தோஷப்படுவாங்களாம். இதனால தான் ஆடி அமாவாசை இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஹோமங்கள், இந்த புனிதமான சடங்குகளும் செய்யப்படுவது இருக்கு. அதுவும் பார்த்தோமா இந்த ஆடி அமாவாசை நாளில் சில விஷயங்களை மட்டும் நம்ம செய்யலாம். ஆடி அமாவாசையோட சிறப்பு பார்த்தோமா, ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரியன், அதாவது சிவன், சந்திரன், சக்தி, சிவனும் சக்தியும் ஒன்று சேர்க்கிறாங்க. இதனால சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்குமா. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுது. ஆனால் அதனால தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஆடி அமாவாசையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சடங்குகள் செய்கிறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும், முன்னோர்களோட சாபங்கள் முழுமையாக நீங்கும். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை, பவானி உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தங்களோட முன்னோர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் திதி கொடுக்கறது, பித்ருக்கடன் நிறைவேற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை நாளில் தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆடி அமாவாசை இன்னைக்கு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவை எல்லாமே கொடுக்கலாம். காகத்திற்கு கண்டிப்பாக மற்ற நாளில் நீங்கள் சாதம் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அன்றைய நாளில் புதன்கிழமை நாளில் நீங்கள் ஆடி அமாவாசை நாளில் காகத்திற்கு எச்சில் படாத நீங்கள் சமைச்சு காகத்திற்கு வைங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்காக ஒரு இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு முன்னோர்களுக்காக அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள்லாம் படைச்சி நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா முன்னோர்கள் ஆத்மாக்கள் அதில் இருப்பதாக நம்பப்படுது. விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம் அன்றைய நாளில். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடலாம். ஆடி அமாவாசைக்கு மாலையில் கண்டிப்பாக வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி நீங்கள் வைத்து வழிபடலாம். முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு கூட அங்கே முன்னோர்களுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி வழிபடலாம். இது அவங்களுக்கு மோட்சத்தை தரும் அப்படின்னு நம்பப்படுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, எங்களால் நதிக்கரை இப்படிலாம் போய் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் கூட எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துட்டு குடிச்சிட்டு நீங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அரை நாள் விரதம் கூட இருக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். பித்ரு தர்ப்பணம் செய்கிறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க எளிமையான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட நீங்கள் வழிபடலாம். பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி மற்ற நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் மட்டும் முன்னோர்களுக்காக நம்ம நினச்சிட்டு காகத்திற்கு சாதம் வைங்க. முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். அதோடு சனி பகவானின் அருளுமே நமக்கு எந்த சனியின் தாக்கமானது குறையிறதுக்குமே நம்ம சனீஸ்வரர் பகவானோட வாகனமாக சொல்லக்கூடிய காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லது.
அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த ஆடி அமாவாசை நாளில் ரொம்ப சிறப்பான இந்த நாளில் மட்டும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலுமே இந்து மதத்தில் ஆடி அமாவாசை, அதாவது அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து 14 வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதிகள் இருக்குது. ஒவ்வொரு திதியும் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டு இருக்குது. அப்படியாக இந்த அமாவாசையானது முன்னோர்களை வழிபட உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாதம் கூட அமாவாசை வந்தால் கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசையாக இருக்குது. முன்னோர்களை 3 அமாவாசைகளில் கட்டாயமாக வழிபட வேண்டும். அதாவது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் மிஸ் பண்ணிட்டா கூட கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப முக்கியமானது. அதன்படி ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதாவது பித்ருலோகத்தில் இருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அவர் தன்னோட குடும்ப உறுப்பினர்களை அவங்க சந்திக்க வருவாங்களாம். அதுவும் இந்த ஆடி மாத அமாவாசை நாளில் பூலோகத்திற்கு புறப்பட்டு வருவாங்க. புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகளாய அமாவாசை நாளில் பூமியில் தங்கி தை மாத அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகம் திரும்புவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த மற்ற அமாவாசையில் முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் இது எல்லாத்தையுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 3 அமாவாசைகள் கண்டிப்பாக தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த அமாவாசையோட சிறப்பையும் சூரிய கிரகணத்தின் போது அமாவாசை வருதுனால தர்ப்பணம் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு பல பேருக்குமே டவுட் இருந்தது. எல்லாமே உங்களுக்கே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் நம்ம சேனலை உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் ஓஸ் தேங்க்யூ.